நீங்க அணுவா ரசிச்ச சூப்பர் ஸ்டார் படம் இது ப்ரோ அப்படி ஒரு படம் இல்ல ப்ரோ, நிறைய படங்கள் ரொம்ப அவரோட அதிகமா interviews. ரொம்ப அதிகமா என்னுடைய மொத்தளவும் இந்த படத்து மேல உண்டு அப்படின்னு. இப்போ ஒருத்தர் வந்தார் 60 தடவை பார்த்தேன் 70 தடவை சிவாஜி பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி பாஷா படையப்பா அதுக்கப்புறம் இது சிவாஜி படமுமே அப்படிதான் ப்ரோ, எத்தனை தடவை போட்டாலும். அதுக்கப்புறம் தர்பாரில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபைட் இருக்குல்ல ப்ரோ, அது சும்மா சும்மா யூடியூப்ல போட்டு பார்க்கறது. ஸோ இந்த குழந்தைங்க பக்கத்துலாம் ஸ்வீட்லாம் நிறைய வச்சு எந்த ஒரு ஸ்வீட் மட்டும் எடுப்பா இல்லை எனக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிற ஆமா, மாதிரி. இதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் பண்றது கஷ்டம் தானே. அவர் வந்து சும்மா ஒரு அவார்ட் ஷோக்கோ இல்லாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுக்குறாருன்னா ஏர்போர்ட்டுக்கு நடந்து போற வீடியோ வந்தாலே அது ரிப்பீட்ல பார்க்குற கூட்டம் தான். சூப்பர் சூப்பர் சுனி, சூப்பர் சுனி. ஸோ உங்களுடைய ஆசை கனவு லட்சியங்கள் எல்லாம் கைகூடும் நாள் வந்து விட்டது. அண்ட் இந்த சூப்பர் ஸ்டாரை கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வுல நீங்களும் இந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் கூப்பிட்டேன். நிச்சயமா நிறைய இன்னும் நீங்க பயணிக்க போறீங்க. அவரும் உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா அது அவரோட ஸ்டேஜ், டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதுவும் தலைவரோட ஸ்டேஜ். அப்புறம் என்ன நீங்க இன்னைக்கு பிளான் பண்ணி தான் வந்தீங்களா இல்லை எதேச்சியா வேடிக்கை பார்க்க தான் ப்ரோ அந்த வேடிக்கை பார்க்க தான்? இல்லை நான் சொல்றது இங்க வந்துடும் எப்படியாவது ஒரு நாளாவது அப்படி வந்தீங்க கரெக்டா? எஸ். ஸோ அதுதான் அவர் பண்ணக்கூடிய மிராக்கிள்.